ஹே கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம சர்க்கிள்ஸ் சாப்டர் எக்ஸாம்பிள் 3 தான் பார்க்க போகிறோம். கொஷின்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரல் டிஸ்க்ளைமர் என்னென்னா, நீங்கள் எக்ஸாம்பிள் 2 பார்த்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஐ வில் ரெக்கமெண்ட் யூ நாட் டு வாட்ச் திஸ். ஏன்னா பெட்டர் நீங்கள் எக்ஸசைஸில் இருக்க எல்லா சம்மையும் பார்த்துருங்க. எக்ஸசைஸ் 10.2 எல்லா சம்மே ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். பட் நீங்கள் இந்த சம் பார்த்தீங்கன்னா இது வந்து லிட்டில் பிட் லென்த்தி, அவ்வளோதான். நீங்கள் இதை பார்த்துட்டு சப்போஸ் இந்த சாப்டரே அப்புறம் கஷ்டம் நினச்சிங்கன்னா அது வேஸ்ட் ஆஃப் இது டைம் தான். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் கோ அண்ட் வாட்ச் த எக்ஸசைஸ் 10.2 சம்ஸ். ஃபைனலாக இந்த சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் ஓகே. இஃப் யூ ஃபீல் டிஃபிகல்ட் பிரச்சனை இல்லை. ஓகே, சம்முக்குள்ளே போகலாம். 1 செகண்ட். PQ is a chord of length 8 centimeter. PQ is a chord of length 8 centimeter of a circle of radius 5 centimeter. I will come back to the question later. The tangents at P and Q intersect at point T. Find the length TP. இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து டயக்ராம் கொடுத்துட்டாங்க, கரெக்டாக? ஸோ யூ நோ நீட் டு ட்ரா எனி டயக்ராம். அண்ட் தென் நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்னா, யூ ஹாவ் டு ஃபைண்ட் த லென்த் டிபி. இந்த லென்த் தான் கண்டுபிடிக்கணும். இப்போது கிவன் என்னென்னா, PQ இஸ் அ கார்டு ஆஃப் லென்த் 8 சென்டிமீட்டர். இந்த PQ சர்க்கிள் 2 இடத்துல டச் பண்ணுற இந்த லைன் பேர் கார்டு. ஸோ இதோட மொத்த லென்த் வந்து 8 சென்டிமீட்டர். ஃபுல் PQ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்கள் அதனால் இந்த PR வந்து இட்டுன்னு நினைக்கக்கூடாது. நோ, அந்த ஃபுல் லென்த் PQ இஸ் 8 சென்டிமீட்டர். அண்ட் தென் ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர் PO. ஓகேவா? ஸோ இட்ஸ் தான் கிவன். நெக்ஸ்ட்டு, இப்போது நம்ம இந்த கொஷினில் என்ன பண்ணோம்னா, இந்த லென்த் டிபி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹாவ் டு ஃபைன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ ஜியாமெட்ரி பார்த்தோன்னா, இப்போ இந்த சர்க்கிள், ட்ராங்கிள் இதெல்லாம் எப்படின்னா டிஃபைன்டாக ஒரு ஆன்சர் இப்படி தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி, தியரம் இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வில் கெட் த ஃபைனல் ஆன்சர். ஸோ யூ நீட் டு ஹாவ் சம் பேஷன்ஸ். ஃபுல்லாக பாருங்கள், டெஃபினெட்லி வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இப்போது ஃபர்ஸ்ட் என்னென்னா, ஐ ஜஸ்ட் நம்ம டு ஃபைண்ட் எழுதிட்டேன். அண்ட் தென் வி ஹவ் டு ரைட். நெக்ஸ்ட் வந்து கிவன் என்ன எழுதிக்கலாம். OP இஸ் த ரேடியஸ். ஸோ 5 சென்டிமீட்டர் எழுதியாச்சு. அண்ட் தென் PQ வந்து கார்டு, அதோட டோட்டல் லென்த் 8. பட் வி டோன்ட் நோ வாட் இஸ் PR அண்ட் RQ. இன்னொரு முக்கியமான விஷயம், மேபி இந்த சம்மில் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் நமக்கு தெரியும், கரெக்டாக? இதுக்கு மேலே வி டோன்ட் நோ எனிதிங். பட் வி ஹாவ் டு ஃபைண்ட் த லென்த் PT. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, தியரம் 10.1 தெரியும், தியரம் 10.2 தெரியும். இப்போது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் வில் கெட் சம் ரிசல்ட், கரெக்டாக? ஸோ இதுதான் தியரம் 10.1 10.1. இப்போ ஜஸ்ட் ஸ்மால் ரீகால். தியரம் 10.1 வந்து சர்க்கிளோட ரேடியஸும் டேஞ்சண்ட்டும் வந்து பர்பெண்டிகுலராக இருக்கும். எங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான், கரெக்டாக? ஸோ இந்த ரேடியஸும் டேஞ்சண்ட்டும், அந்த டேஞ்சண்ட் இருந்த லைன் XY லைன் பர்பெண்டிகுலராக இருக்குது. அதேமாதிரி இங்கே OA ரேடியஸ் அண்ட் AB டேஞ்சண்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் பர்பெண்டிகுலராக இருக்குது. இதுதான் தியரம் 10.1. 10.2 என்னென்னா, ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட் Tலேருந்து சர்க்கிளுக்கு நீங்கள் ஒரு டேஞ்சண்ட் வரைஞ்சா, 2 டேஞ்சண்ட் வரைஞ்சால் அந்த 2 டேஞ்சண்ட்டோட லென்த் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஹியர் இந்த Tன்ற எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து இந்த சர்க்கிளுக்கு 2 டேஞ்சண்ட் TA அண்ட் TB, இது ரெண்டோட லென்த்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுதான் தியரம் 10.2. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐம் ஜஸ்ட் கோயிங் டு அப்ளை தியரம் 10.2 in this sum. இப்போ Tன்ற எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து 2 டேஞ்சண்ட் இருக்குது, TP அண்ட் TQ. ஸோ இப்போ இந்த TP அண்ட் TQயோட லென்த் வந்து ஈக்குவலாக இருக்கும் ஆஸ் பர் தியரம் 10.2. அதான் the tangent drawn from external points are equal in length. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து இந்த PTQ எழுதுறது முக்கியம் இல்லை, அந்த ஏன்னு சொல்லி தியரம் எழுதணும். இந்த ட்ராங்கிள், சர்க்கிள்ஸ் அப்படி எல்லாத்துலேயுமே ரீசன் இருக்கணும். நெக்ஸ்ட்டு OP இஸ் ஈக்குவல் டு OQ ரேடியஸ். வி நோ திஸ், கரெக்டாக? அப்போது இந்த 2 ஈக்குவல், TP TQ ஈக்குவல், அடுத்து OP அண்ட் OQ ஈக்குவல், கரெக்டாக? அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த குவாட்ரிலேட்ரல் TPOQ இந்த குவாட்ரிலேட்ரல் வந்து 2 adjacent sides ஆர் ஈக்குவல். TP அண்ட் TQ அந்த மாதிரி OP அண்ட் OQ. அப்போது ஒரு குவாட்ரிலேட்ரலில் 2 pair ஆஃப் adjacent sides ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பேர் வந்து கைட். இது நீங்கள் முன்னாடி படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த குவாட்ரிலேட்ரல் வந்து கைட்டுன்னு சொல்லியாச்சு.
கைட்டுக்கு வி ஹாவ் அ ப்ராப்பர்ட்டி என்னென்னா, அதோட டயக்னல்ஸ் இருக்குல்ல, இந்த டயக்னல்ஸ் வந்து இன்டர்செக்ட் அட் 90 டிகிரி. அதுதான் வி நோ தட் இன் அ கைட் த டயக்னல்ஸ் இன்டர்செக்ட் அட் 90 டிகிரி. அப்போனா இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. இப்போது நம்ம கைட்டோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த ஆங்கிள் 90 ப்ரூவ் பண்ணிருக்கோம் கரெக்டாக. ஆனால் உங்கள் புக்கில் அவங்க இந்த மெத்தடில் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. தே ஃபைண்ட் த ஆங்கிள் பிஆர்ஓ இன் அனதர் வே. இப்போ நம்ம அது என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். பட் ரெண்டுமே கரெக்டு தான். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் த அனதர் மெத்தட் டு ஃபைண்ட் பிஆர்ஓ 90 டிகிரி. இது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ஓகே. பட் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ ஹவு தே எக்ஸ்பிளைன் இன் த புக். ஓகே, நெக்ஸ்ட் புக் மெத்தட். இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன தெரியணும்னா, காங்க்ருவன்சி பற்றி தெரியணும். காங்க்ருவன்சி ஆஃப் ட்ரையாங்கிள் நம்ம 9th படிச்சிருப்போம். உங்களுக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா தென் ஈஸியாக புக்கில் என்ன சொல்கிறது போட்டுடலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, அகெயின் இந்த சேம் தான். ஆல்ரெடி இந்த டேஞ்சன்ஸ் ஈக்குவல் அது வரைஞ்சாச்சு. தியரம் 10.2 and then radius. I'm just going to take triangle TPO and TQO. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் மேலே இருக்க ட்ரையாங்கிள் இதுவும் அண்ட் தென் இந்த ட்ரையாங்கிள் இது ரெண்டுத்தையும் எடுத்துகிறேன். இது ரெண்டும் காங்க்ருவெண்ட்னு ப்ரூவ் பண்ணால் பை சிபிசிடி வில் கெட் த ஆங்கிள் சேம். அது என்ன நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஐ எம் டேக்கிங் ட்ரையாங்கிள் டிபிஓ, இந்த மேலே இருக்க ட்ரையாங்கிள் இங்கே எடுத்தாச்சு. அகெயின் நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் டிக்யூஓ, இந்த ட்ரையாங்கிள் நான் கீழே எடுத்துட்டேன். ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா டிபி அண்ட் டிக்யூ ஆர் ஈக்குவல். எதனாலனா தியரம் 10.2 ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்டில் ரெண்டு டேஞ்சன்ட் ஈக்குவல். ஓகே, ஃபர்ஸ்ட் திங். தென் நெக்ஸ்ட்டு இது ஓபியும் இந்த ஓக்யூ ரேடியஸ் கரெக்டாக. அப்போது இது ரெண்டுமே ஈக்குவல். ஸோ ஓபி ஈக்குவல் டு ஓக்யூ ரேடியை. நெக்ஸ்ட்டு ஓடி காமன். அப்போது இந்த ட்ரையாங்கிளில் 3 சைடு நமக்கு வந்து ஈக்குவலாக வருது. அப்போது பை ட்ரிபிள் எஸ் காங்க்ருவன்ஸ் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே காங்க்ருவெண்ட் கரெக்டாக. பை ட்ரிபிள் எஸ் காங்க்ருவன்ஸ் ட்ரையாங்கிள் OPT இஸ் காங்க்ருவெண்ட் டு ட்ரையாங்கிள் OQT. இங்கே நீங்கள் ட்ரிபிள் எஸ் மட்டும் இல்லை, யூ கேன் ப்ரூவ் இட் இன் 2 other way. என்னென்னா OPT இந்த ஆங்கிள் 90 into 90 ஏன்னா தியரம் 10.1 கரெக்டாக. இந்த டிபி டேஞ்சன்ட் வந்து ஓபிக்கு 90 டிகிரி. அதே மாதிரி TQS பர்பெண்டிகுலர் டு OQ அதே தியரம் 10.1 தான். அப்போது இது ரைட் ஆங்கிள் கரெக்டாக. ரைட் ஆங்கிள் ஓகே. சென்ட்ரல் ஒரு ஆங்கிள் இருக்குது. இந்த சைடு இந்த சைடு ஈக்குவல், இந்த சைடு இந்த சைடு ஈக்குவல்னா அப்போது பை SAS காங்க்ருவன்ஸ்லேயும் இதை ப்ரூவ் பண்ணலாம். அப்படி இல்லைனா யூ கேன் ப்ரூவ் இட் பை RHS. ஏன்னா இது 90 ஓகே, ஒரு ரைட் ஆங்கிள் வந்துருச்சு. அண்ட் தென் 90க்கு ஆப்போசிட் ஹைப்போட்டென்யூஸ். அப்போது ஓடி தான் ஹைப்போட்டென்யூஸ். அண்ட் தென் ஒரு சைடு காமன் இருக்குது பை RHS காங்க்ருவன்ஸ். இந்த மூணுத்தில் எது வேணால் யூ கேன் யூஸ் இட். ஐ எம் ஜஸ்ட் யூஸிங் ட்ரிபிள் எஸ் ஃபார் த சேக் ஆஃப் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக. இதில் இந்த சிமிலார் இப்போது காங்க்ருவெண்ட் எழுதுறோம்ல, அதில் இந்த சிம்பாலிக் ஃபார்ம் வந்து கரெக்டாக எழுதணும். அதை நீங்கள் தப்பாக எழுதிட்டிங்கன்னா யூ வில் கெட் த ராங் ஆன்சர். இப்போது நான் எப்படி எழுதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த சைடு ஐம் ஜஸ்ட் கோயிங் லைக் திஸ் 2 1 3, இங்கேயும் வந்து 2 1 3. இப்போ ஸ்டார்டிங் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஐம் ஸ்டார்டிங் வித் O, அதாவது 3க்கும் 2க்கும் நடுவில் கரெக்டாக. அப்படின்னா 2 1 3 OPT. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா OQT. நீங்கள் 9th இஃப் யூ கெட் யூஸ் டு இட் உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த சிம்பாலிக் ஃபார்ம் எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எங்கே வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் நான் இந்த டீயில் ஸ்டார்ட் பண்ணுறேன், அதாவது 1க்கு முன்னாடி. அப்போது TPO அண்ட் தென் அகெயின் இங்கே 1ல் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா யூ ஹாவ் டு டூ ஓகே TPO. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா TQO. இதுதான். ஸோ காங்க்ருவென்ஸ் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் பை சிபிசிடியில் என்னென்ன ஆங்கிள் ஈக்குவலாக வருதோ யூ ஹாவ் டு ரைட் தட். அது எப்படின்னா அப்போ OPT OQT. நெக்ஸ்ட் வந்து யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் PTO அண்ட் தென் QTO. அதுக்கு அடுத்து ஐ எம் ஸ்டார்டிங் ஃப்ரம் TOP அண்ட் தென் TOQ. இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ நான் சிபிசிடி எழுதும் போது எனக்கு என்ன வருதுன்னா PTO = QTO. அதாவது இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல் கரெக்டாக. இதுதான் இந்த சம்மில் கொஞ்சம் முக்கியமான ஸ்டெப்பு. ஓகே, I'll just save the file. Wait for 5 seconds. ஓகே, இப்போ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் வந்துச்சா சிபிசிடி. அப்போ என்ன அர்த்தம்னா இந்த TRன்ற லைன் TR ஆர் TO அது என்ன பண்ணுதுன்னா இந்த மொத்த Tன்ற ஆங்கிளை வந்து பைசெக்ட் பண்ணுது. இட் இஸ் ஆக்டிங் அஸ் ஆங்கிள் பைசெக்டர் கரெக்டாக. அப்போது ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டேக் த ட்ரையாங்கிள் TPQ. இந்த TPQ ட்ரையாங்கிள் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னால TR ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள். அதே மாதிரி நமக்கு தெரியும் TPயும் TQவும் ஈக்குவல். அப்போனா இந்த டான்ஜென்ட் வந்து ஈக்குவல் கரெக்டாக.
இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, இது வந்து ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். இது டிபிக்யூ கரெக்டா? இப்போ இதோட ப்ராப்பர்ட்டி வச்சு தான் நம்ம வந்து இந்த 90 ப்ரூவ் பண்ண போகிறோம். அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளில் அந்த 2 ஈக்குவல் சைடு நடுவில் இருக்க ஒரு ஆங்கிள் நீங்கள் ஒரு லைன் போகுதுல, அது ஆங்கிள் பைசெக்டராக இருந்தது ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா, யூ ஹேவ் ஒன் ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி என்னென்னா, இதுக்கு பதிலாக வெர்டெக்ஸ் ஆங்கிள். அந்த இது வந்து என்ன பண்ணுன்னா, இன்னொரு தேர்ட் சைடை போய் 90 டிகிரியில் இன்டர்செக்ட் பண்ணோம். ஆஸ் வெல் as இட் வில் பைசெக்ட் த தேர்ட் சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள். நான் திருப்பியும் சொல்கிறேன். ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் இருந்து அந்த 2 ஈக்குவல் சைட்ஸ்க்கு நடுவில் இருக்க ஒரு வேர்டெக்ஸ்லேருந்து இஃப் யூஆர் ட்ராயிங் ஏ ஆங்கிள் பைசெக்டர், அந்த ஆங்கிள் பைசெக்டர் வந்து இன்னொரு தேர்ட் சைடை பெர்பெண்டிகுலராக இன்டர்செக்ட் பண்ணணும். ஆஸ் வெல் as இட் வில் பைசெக்ட் த தேர்ட் சைட். இப்போ அதுதான் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் வேர்டெக்ஸ் ஆங்கிள் will be perpendicular to the base as well as it will bisect the base. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சா, இந்த ஆங்கிள் 90 வந்துருச்சு. as well as இதுவும் ஈக்குவல். நம்ம முன்னாடி பார்த்தோம் டோட்டல் பிக்யூ லென்த் வந்து 8. நவ் இது ரெண்டுமே ஈக்குவல்னால பிஆர் ப்ளஸ் ஆர்கியூ இஸ் ஈக்குவல் டு 8. அகைன் பிஆர் ப்ளஸ் பிஆர் ஈக்குவல் டு 8. ஸோ இது வந்து 4. இதுதான் முக்கியமாக, இதுதான் இந்த புக்கில் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. TOP is 90 degree and OP equal to OQ. இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும் intersect PQ at the point R. ஓகே, TPQ is isosceles. இது உங்களுக்கான தெரியும். TO is the angle bisector of PTQ. அதை தான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணோம். எப்படின்னா காங்கிரன்சி வச்சு. ஓகே டன், இந்த 90 டிகிரி ப்ரூவ் பண்ணுற ஒர்க்கு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம சம்ம ப்ரொசீட் பண்ணலாம். 4 ஏன்னா இப்போ தான் பார்த்தோம் அது பைசெக்ட் பண்ணும் அந்த ஆங்கிள் பைசெக்டர் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளில் கரெக்டாக. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது இந்த ட்ரையாங்கிள் பிஆர்ஓ எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். யூ நோ தட் இந்த சைடு 5, இந்த சைடு 4, இந்த சைடு என்னன்னு கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. பித்தாகோரஸ் தியரம் வச்சு யூஸ் பண்ணலாம். ஆர் இஃப் யூ நோ த ட்ரிப்லெட் தென் இட்ஸ் ஈஸி. ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு அப்ளை பித்தாகோரஸ் தியரம். 90க்கு ஆப்போசிட் ஹைபோடென்யூஸ் அண்ட் ரிமைனிங் சைட்ஸில் இப்போதைக்கு பித்தாகோரஸ் தியரமுக்கு நீங்கள் எது வேணாலும் ஆப்போசிட் அட்ஜசன்ட்டாக எடுக்கலாம். ஏன்னா இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ அப்போ தான் வந்து ஆங்கிள் பேஸ் பண்ணி ஆப்போசிட் அட்ஜசன்ட் நம்ம எடுப்போம். ஓகே, அப்ளைங் பித்தாகோரஸ் தியரம். ஸோ ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் ஈக்குவல் ஹைபோடென்யூஸ் ஸ்கொயர். இங்கே ஓபி தான் ஹைபோடென்யூஸ். ஸோ இது படி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் OR ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 minus 16 and OR square is 9. ஸோ ஓரோட வேல்யூ 3. அப்போது இந்த OR லென்த்து 3. ஓகேவா? பட் we have to find this TP. இந்த டிபி எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, we are going to use the similarity which we learnt in the triangles chapter. Similarity யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு if you don't know similarity then you have to use Pythagoras theorem. Definitely I'll make videos in the similarity in the upcoming days. மேபி அப்போ உங்களுக்கு புரியும் similarity-னா என்ன, how, what are the types of similarity எல்லாமே. So first I'll explain. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தால் you can watch this. இப்போ I'm just going to take this triangle PRO and TPO. PRO right angle triangle கரெக்டாக? ஆமாம். I'll just show you in this. இந்த PRO triangle எடுத்துக்கிறேன், ரைட் ஆங்கிள். அதே மாதிரி TPO இதுவுமே ரைட் ஆங்கிள் தான், ஏன்னா இந்த ஆங்கிள் 90 டிகிரி கரெக்டாக. ஸோ மொத்தம் சிமிலாரிட்டியில் யூ ஹாவ் 3 criteria. ஒன்று AA and then you have SAS and then you have SSS in triangles. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா AA தான். இப்போது இந்த ட்ரையாங்கிளில் ஹாவ் ஒரு 90 டிகிரி கரெக்டாக. PRO 90, இந்த பெரிய டயக்ராமில் காட்டுறேன். ஸோ இது ஒரு 90 அண்ட் தென் திஸ் இஸ் 90 கரெக்டாக. ஒரு ரைட் ஆங்கிள் கிடச்சிச்சு. அண்ட் தென் இது வந்து காமன் ஃபார் PRO, அதாவது POR அண்ட் தென் POT ரெண்டுத்துக்குமே காமன் கரெக்டாக. அப்போது பை AA சிமிலாரிட்டி போத் ட்ரையாங்கிள் ஆர் சிமிலர். இங்கேயும் வந்து சிம்பாலிக் ஃபார்ம் எழுதும் போது யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். இது 90 and then common அந்த angle. By AA similarity, PRO is similar to TPO. இதை நான் எப்படி நான் சொல்கிறேன், சிம்பாலிக் ஃபார்ம். இப்போது இந்த டயக்ராம் தனியாக வரைஞ்சிருக்க டயக்ராம் பாருங்கள். PROனா இந்த சைடில் எந்த ஆங்கிளுமே நமக்கு இல்லை கரெக்டாக, எந்த ஆங்கிளுமே இல்லை. அந்த ஒரு 90 and then ஒரு காமன் ஆங்கிள் கரெக்டாக. ஸோ ஐம் டேக்கிங் PRO. அதே மாதிரி இங்கே வந்து நான் ஒரு ஆங்கிள் எதுவுமே மார்க் பண்ணல, and then 90 and then O, அதனால TPO. This is how I wrote the symbolic form. And then by CPST sides will be proportional.
இதுவே எப்படி எழுதுனா PR/TP and then RO/PO and then OP/TO. Symbolic form இல்லையாச்சு. Now you just have to substitute the values. PR வந்து you just look at the diagram. So PR is 4 and TP is தெரியாது. And then RO வந்து 3. Next PO is 5. PO is again 5. TO வந்து TR plus RO அது தெரியாது. ஸோ ஐம் ஜஸ்ட் டேக்கிங் இட் அஸ் TR plus 3. இப்போ நமக்கு தேவை நம்ம கொஷனில் TP மட்டும்தான். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் கரெக்டாக யூ கேன் ரைட் திஸ் அலோன். ஸோ 4/TP is equal to 3/5. If you want TP, you just transpose this things. அப்போது இது இங்கே போயிடுது. ஸோ 4 into 5/TP equal to 3. Next வந்து if you multiply this, you will get 20 equal to 3 into TP and then TP மட்டும் வேணும். ஸோ 20/3 equal to TP. இது நம்ம சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி we found the length TP. நெக்ஸ்ட் என்ன சிமிலாரிட்டி தெரிஞ்சால் யூ கேன் இந்த சம் நீங்கள் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சிமிலாரிட்டி தெரியல, if you are going for Pythagoras theorem, I'll explain it now. Pythagoras theorem வச்சு இப்போ எப்படி போட போகிறோன்னா we are just going to take this triangle PTR and TPO. இந்த ட்ரையாங்கிள் ரெண்டுமே ரைட் ட்ரையாங்கிள் கரெக்டாக. PRT and then TPO இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் ரெண்டுமே எடுத்தாச்சு. ரெண்டுத்துலேயும் Pythagoras theorem அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு யூ ஜஸ்ட் ஹவ் டு மார்க் த டைமென்ஷன். TR வந்து ஐம் ஜஸ்ட் அசியூமிங் இட் ஆஸ் X. இந்த இடத்துல நான் Xன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் திஸ் ஒன் ஐம் அசியூமிங் இட் ஆஸ் Y. Now applying Pythagoras theorem in this, இதில் வந்து 90க்கு ஆப்போசிட் ஹைப்போடெனியூஸ் TP and then remaining நீங்கள் எதை வேணால் ஆப்போசிட் நான் ஜஸ்ட் வந்து அசியூம் பண்ணலாம், ஏன்னா இட் ஓன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ். அப்போது y square equal to x square plus 16 கரெக்டாக. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் யூ ஹாவ் டு டூ த சேம் திங் இன் த ட்ரையாங்கிள் TPO. இங்கேயும் அப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் இன்னொன்று இங்கே வந்து 90 டிகிரி இந்த ஆங்கிள் கரெக்டாக. அப்போது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க தான் ஹைப்போடெனியூஸ் TO. TR plus RO தான் TO, which is x plus 3. So if you apply Pythagoras theorem, you will get this equation. இந்த இதில் ஒரு மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுவாங்க. என்ன மிஸ்டேக்னா இது ஹைப்போடெனியூஸ் கரெக்டாக, மீதி இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று ஆப்போசிட் எடுத்துக்கலாம், ஸ்கொயர் பண்ணிக்கலாம், இட் ஒன்ட் மேக் எனி இம்பேக்ட். இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் அப்படி போட்டால் தப்பு. ஏன்னா TO ஸ்கொயர் கரெக்டாக. அப்போது TO வந்து x plus 3, அப்போ x plus 3 த ஹோல் ஸ்கொயர். இல்லை நீங்கள் a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணணும், அப்போ தான் வந்து ஆன்சர் கரெக்டாக வரும். இங்கே இஃப் யூ மேக் மிஸ்டேக் ஹியர், ஃபுல் ஆன்சருமே யூ வில் கெட் ராங். 1 second. ஓகே, ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. இங்கே வந்து y ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 16. அகெயின் இங்கேயும் y ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது கரெக்டாக. இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஃபைனலாக வந்து யூ வில் கெட் திஸ். இப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த 2 ஈக்குவேஷன் 1 into சப்ராக்ட் பண்ணுவாங்க. சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த y ஸ்கொயர் இந்த y ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போது யூ வில் கெட் எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் இதுவும் கேன்சல் ஆகிடும், எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அண்ட் தென் யூ ஹேவ் டு சப்ராக்ட் நார்மலாக. அப்போது யூ வில் கெட் 9 plus 6x minus 25 equal to 16. And then if you do transpose இதை இங்கேயே வந்து நம்ம simplify பண்ணிடலாம். you will get 16 here equal to 16. So 6x equal to 16 plus 16. So 6x equal to 32. X equal to 32/6. இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா you will get 3 here and 16. ஸோ எக்ஸோட வேல்யூ 16/3. இது வந்து ஒன் மெத்தட். ஆனால் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னா ஓகே அதான் நம்ம வந்து இப்போ டிபி தான் வேணும் கரெக்டாக. எக்ஸை கண்டுபிடிச்சி அந்த நீ டு சப்ஸ்டிட்யூட் திஸ் இந்த ஒய் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் போட்டால் வில் கெட் த ஆன்சர். இது ஃபர்ஸ்ட் மெத்தட் இந்த புக்கில் பண்ணியிருக்கிறது. 1 second. இது வந்து நான் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஈக்குவேட்டட் 1 and 2. ஸோ யூ வில் கெட் அகெயின் எக்ஸ் அண்ட் ஒய். புக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா சப்ராக்ட் பண்ணி டேரெக்டாக நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஈக்குவேட்டட் போத். Again you will get the same kind of answer. Okay, நீங்கள் எக்ஸை கண்டுபிடிச்சி and then you have to substitute this in the equation 1 or 2.
இந்த 2 ஈக்குவேஷனில் எதில் போட்டாலும் you will get the y. If you see here, நான் அதுதான் x வந்து 16/3, I substitute this in equation 1. Equation வந்து y square equal to x square plus 16, and then you substitute this square பண்ண 256/9, and then you make the base same. So மேலே கீழே 9 எல்லாம் பண்ணுறோம். 16 into 9 144, and if you add this you will get 400/9. If you square out பண்ணால் 20/3. ஸோ இதுதான் y ஓட வேல்யூ. TP is equal to 20/3. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் you can ask me in the comment section, and if you find it helpful you can share this with your friends so that they will also get good marks.